யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெண்டிக்காய், தக்காளி பழம், முதலாம் பால், புளி, ரெண்டாம் மூன்றாம் பால், உப்பு, மிளகாய்த்தூள், உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், எண்ணெய். இந்த வெண்டிக்காயில் ஒரு கிட்டத்தட்ட 2 அங்குலம் துண்டில் வெட்டுறாங்க. நாங்கள் வெட்டைக்கில் இஞ்சியெல்லாம் வெட்டி கழிப்பினோம். இந்த இளந்தாய்மார்கள் செய்கிற வேலை இந்த இடத்துல பிடிச்சி வெட்டி கழிச்சு விடணும். அப்படி இல்லாமல் நுனியில் இப்படி வெட்டுங்கோ. வெட்டி போட்டு குழம்பண்டபடியாக பொரிச்சு குழம்பண்டபடியாக கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே வெட்டுங்கோ. வாங்க எண்ணெயை காய வைப்போம். இப்போ எண்ணெயை விடுவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம். இப்போ இந்த வெண்டிக்காக தான் நாங்கள் போடுவோம். சுருங்க இல்லைனா வேணும். இதை அப்படியே பொரியட்டும். வாங்கோ இப்போ பொரி பார்த்துட்டு இதை இறக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதை வெள்ளை இல்லாமல் வறுத்து இறக்குங்க. இப்போ மெத்தத்தராமும் போட்டு இப்படியே இதை இறக்கி எடுப்போம். இதை இறக்குறாப்புல மசாலா செய்யணும். எல்லாத்தையும் இறக்கிட்டோம். இனி இந்த எண்ணெயில் 2 கரண்டி எடுத்து இங்கால இந்த தாச்சிக்கில் விட போகிறோம். இதை நீங்கள் விடலாம், இல்லாட்டி இதுக்கு பதிலாக நல்லெண்ணெயும் விடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல நாங்கள் கத்திரிக்காய் கடலை கறிக்கு வச்சோமே அது மாதிரி நல்லெண்ணெயை விட்டு தாளிக்கலாம். இப்போ இந்த அடுப்பு அங்கால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இதில் இப்போ இந்த உள்ளியை போட போகிறோம். இந்த பச்சை மிளகாயும் போட போகிறோம். கருவேப்பிலையும் பிச்சு நல்லா கசக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனை இருக்கும். இது நல்லா பொரியட்டும். புளிக்கில் தண்ணியை விட்டு அதை ஊற விடுவோம். அது வதங்கிறதுக்கு இது ஊறட்டும். கிடந்து கொஞ்சம் பிச்சு விட்டோம்னா கெதியாக ஊறிக்கும். இது முறுகிட்டுது. நாங்கள் இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். நாங்கள் மெல்லிய நெருப்பில் வதக்கிட்டு இருக்கிறோம். நெருப்பை கூட்டினீங்கன்னா எண்ணெய் காணாமல் வந்துடும் உங்களுக்கு. மெல்லிய நெருப்பில் கொஞ்சம் நேரம் செல்லும். 10 நிமிஷம் அப்படி சேர்ந்தது. இனி இதுக்குள்ள நாங்கள் வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் விட பாருங்கோ எண்ணெய் வந்து கொண்டிருக்கு. மீதான கொடுத்து இந்த இப்பயே இரளிப்பாக வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் இல்லை எண்ணெய் வந்து அது பொரிக்கும். மெல்லிய நெருப்புலேயே வச்சுருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இதில் தக்காளி பழத்தை போட போகிறோம். மூன்று சின்ன தக்காளி பழம் தான் நம்ம போட்டுட்டோம். இதோட தக்காளி இதெல்லாம் சேர்ந்தது கொஞ்சம் நேரம் இதை மூடி விடுவோம். இந்த இதுக்கு ஏற்ற உப்பை போட்டுட்டு கொஞ்சம் மூடி விட்டோம்னா கெதியாக இந்த தக்காளி
மசிஞ்சுவோம். இப்போ நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். இது தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்துட்டு இது நாங்கள் இதுக்கெல்லாம் பாலை விட போகிறோம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சா தான் நல்லா இருக்கும். இந்த தக்காளி பழம் நல்லா கரையணும். இதுக்கு நாங்கள் இப்போ 2ஆம் 3ஆம் பாலை விடுவோம். இதுக்கு ஒரு தரம் பிசைஞ்ச புளியே விடுவேன். 2ஆம் 3ஆம் தரம் பிசைய விடாமல் தான் தக்காளி பழம் போட்டபடியே அதுலேயும் ஒரு புளித்தன்மை இருக்கும். இது ஒருக்கா கரைச்சி எடுத்த புளி. ஒருக்கா கரைக்கு போட்டு இதுக்கு அளவான தூளாக போடுவோம். யாழ் சமையல் தூள். இது 3 கரண்டி நாங்கள் போட்டோம்னா இந்த குழம்புக்கு நல்ல யாழ்ப்பாண காரசாரமான குழம்பு வரும். இப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பையும் போடுவோம். இது நல்லா கலந்து விட்டு இதையும் நாங்கள் ஒரு கொதி கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரட்டும். வாங்க திறந்து பார்ப்போம். அப்போ நல்லா கொதிச்சிட்டுது. கொதிச்சு தூள் வைக்கலாம் அடங்கிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள இந்த பொரிச்ச வெண்டிக்காயை போடுவோம். அதை போட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். 5 நிமிஷம் அப்படி திறக்காமல் மூடி விடுவோம். இதுக்குள்ள இந்த தூள் வைக்கலாம். தூள் இதெல்லாம் போய் நல்லா சேரட்டும். வாங்க இப்போ வெண்டிக்காய் போட்டோன்னே திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. அப்புறம் இந்த வெண்டிக்காய்க்குள்ள இந்த குழம்பு நல்லா ஊறிக்குது. நாங்கள் இந்த பாலில் கொஞ்சத்தை விடுவோம். 1ஆம் பால். சின்ன கலஞ்சி என்ற வழியாக இவ்வளோ விட வேண்டியிருக்கு. நாங்கள் எடுத்ததில் இவ்வளோ மிச்சம் இருக்குது. எல்லா பாலையும் விடையில இதை இப்படியே மூடி நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா ஒரு 5 நிமிஷம் விடுவோம். வாங்க மூடி போட்டு விடுவோம். இதை இப்படியே நெருப்பை நிப்பாட்டி போட்டு துறக்காமல் 5 நிமிஷம் விடுவோம். இந்த கொதியை அடங்கு மட்டும் இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த கொதியை அடங்கு மட்டும் அப்படியே விடுவோம் அடுப்பில். இப்போ நாங்கள் துறப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. இப்போ வாங்க. இப்போ இந்த வெண்டிக்காய்க்குள்ள எல்லாம் உப்பு புளிப்பு எல்லாம் சுவரையும் நான் டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போ பாருங்க. இதை மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா இதே மாதிரி கறியும் உங்களுக்கும் வரும். இப்படியே செய்யுங்க.